மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர் உங்களை ஏமாத்துறாரு. இந்த பக்கம் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் உங்களை ஏமாத்துறாங்க. அப்புறம் உங்களுக்கு டிமேட் சர்வீஸ் கொடுக்குற ப்ரோக்கரேஜ் ஃபார்ம்ஸ் அவங்க ஏமாத்துறாங்க. அப்புறம் ஃபண்ட் மேனேஜர்ஸ் இவங்கெல்லாம் சரியில்லை. இந்த மாதிரியான ஒரு கருத்தை வந்து இவங்க ரிப்பீட்டடா எல்லா வீடியோஸ்ல பதிவு பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர் அப்படின்னு பார்த்தா ரெகுலர் ஃபண்ட், டைரக்ட் ஃபண்ட் அப்படின்றது இருக்கும்போது ரெகுலர் ஃபண்ட்ல வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து அதிகமா இருக்கும். அப்போ மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர் வந்து ரெகுலர் ஃபண்டை உங்க தலையில கட்டிடுறாரு. அப்புறம் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் அப்படின்னு வந்தா அவங்களுக்கு கமிஷன் எதுல ஜாஸ்தி இருக்கும் அந்த ப்ராடக்ட் உங்ககிட்ட விற்கிறாங்க. இந்த மாதிரியான தொடர் குற்றச்சாட்டுகளை இவங்க பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான பரப்புரையெல்லாம் பார்க்கும்போது பரவாயில்லையே, இவ்வளவு தூரம் ஒரு செக்டர் ஆஃப் மக்கள் வந்து இப்படி பொறுப்பா செயல்பட்டுட்டே இருக்காங்க அப்படின்னும் போதும் ஸ்கிரீன்ல இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தி விளம்பரங்கள், வீடியோஸ் இதெல்லாம் வந்துட்டே இருந்தாலும் அது எவ்வளவு தூரம் இன்வெஸ்ட்மெண்ட்டா கன்வெர்ட் ஆகுது அப்படின்ற ஒரு கேள்வி எங்களுக்குள்ள எழுந்ததுனால அதுக்கான பதிலை தேடினோம். நாங்க ஒரு 20